ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கலர்ஃபுல்லான ரோட்டு தள்ளுவண்டி கடையில் விற்கக்கூடிய சிவப்பு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு செம ருசியாக இருக்கும். என்ன தான் வகை வகையாக நம்ம வீட்டில் சட்னி செஞ்சாலுமே அந்த தள்ளுவண்டி கடையில் கிடைக்கக்கூடிய சட்னியோட டேஸ்ட்டு செம்ம ருசியாக தான் இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்டாலுமே சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். இப்போ இந்த சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து தான் சேர்த்துக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நான் இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 10 குண்டு மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சம்பா மிளகாய் இருந்தால் கூட அதிலே 10 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதில் காரம் இருக்காது, நான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூளுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் இருந்தால் 5 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துருக்கிறதுனால சட்னி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அரைச்சி எடுத்தோடனே இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் அப்படியே மாற்றி வச்சுட்டு, இப்போ வெங்காயம் அரைச்ச அதே மிக்சி ஜாரில் 3 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 4 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியையும் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுமே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு நாம் ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்து வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்குங்க. தக்காளி அரைச்சதை இப்போ சேர்க்க வேணாம். இதில் வெங்காயத்தை பச்சையாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி விட்டாச்சுன்னா இதோட பச்சை வாசனை போய் மேலே நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதே சமயத்தில் இதில் குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா இதோடு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியுமே நல்லா வதங்கி கொதி வந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்சி ஜாரை அலம்பிட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா தள்ளுவண்டியில் கிடைக்கிற அந்த சிவப்பு தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், ஆனாலும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா உப்போட டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு பத்தலைன்னா அந்த சமயத்தில் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஒரு முறை நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு சட்னியை கொதிக்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு கொஞ்சம் புளிச்ச மாவாகவே சேர்த்துக்கோங்க. இந்த சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்குற இந்த இட்லி மாவு தான் சட்னிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இட்லி மாவு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா சட்னியை ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். 1 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டு
மேலே எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்தோடனே வாசனைக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தள்ளுவண்டி கடை சிவப்பு தக்காளி சட்னியை நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.